இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து தேசிய கவுன்சில் மின்னணு அடையாளத்தை அறிமுகம் செய்ய ஒப்புதல். 2026 புதிய எலக்ட்ரானிக் ஐடி. சுவிட்சர்லாந்தில் கடுமையாக உயரும் வீட்டு விபத்துகள். கடந்த 10 ஆண்டுகளில் 20% உயர்வு. ஜெனீவா விமான நிலையத்தில் நடந்த நகை திருட்டுடன் தொடர்புள்ளவர்களை பற்றி தகவல் வழங்குவோருக்கு $1 மில்லியன் சன்மானம். சூரிச் விமான நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் 3 பேர் கைது. 160 கிலோ கஞ்சா பறிமுதல். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத் தடையை எதிர்க்கும் பெரும்பாலான மக்கள். கணக்கெடுப்பு ஒன்றில் வெளிவந்த தகவல்கள். சுவிட்சர்லாந்து தமிழ் அமைப்புகளிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம். சமூக ஊடகங்களில் வெளிவந்த காணொலி. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட். உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து, பிறந்தநாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம். இங்கே தரம், சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான, மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம். தேசிய கவுன்சில் மற்றும் மாநில கவுன்சில் மின்னணு அடையாளத்தை அறிமுகப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த EID எனப்படும் மின்னணு அடையாளமானது ஸ்மார்ட் போன் பயன்பாட்டின் மூலம் மக்கள் தங்களை ஆன்லைனில் அடையாளம் காண அனுமதிக்கும் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் அல்லது கடைகளில் உங்கள் வயதை நிரூபிப்பது போன்ற விடயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் எனவும் கூறப்படுகின்றது. மற்றும் பயனாளர்களின் தரவுகள் பாதுகாப்பான முறையில் தொலைபேசியில் சேமிக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இந்த EID-ஆனது 2026 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இலவசமாகவும் பயனாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற வகையிலும் காணப்படும் என கூறப்படுகின்றதுடன், இந்த பதிப்பு மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படும் எனவும், இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தனி உரிமை பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த மின் ஐடியானது சுவிட்சர்லாந்தின் டிஜிட்டல் மாற்றத்திற்கான ஒரு முக்கிய படியாக காணப்படும் என இதன் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இருப்பினும் விமர்சகர்கள் இது தொடர்பில் தரவு பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை குறித்து விழிப்புடன் இருக்க வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் வீடுகளில் ஏற்படும் விபத்துகளால் அதிகமான மக்கள் உயிரிழக்கின்றனர் என்பது கவலைக்குரிய செய்தியாக உள்ளது. மாடியிலிருந்து இடறி விழுதல் மற்றும் மூச்சுத் திணறல் போன்ற காரணங்களால் கடந்த தசாப்தத்தில் இறப்புகளின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளிப்படுகின்றன. சுவிஸ் விபத்து தடுப்பு கவுன்சிலின் தகவல்களின்படி முதியவர்களின் வயதிற்கு ஏற்ப இவ்விபத்துகளின் ஆபத்து அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1700 பேர் இடறி விழுந்து உயிரிழக்கின்றனர் என்பது அதிர்ச்சியளிக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் இவ்வெண்ணிக்கை ஆண்டுக்கு 20% அதிகரித்துள்ளது. அதோடு மூச்சுத் திணறல் போன்ற பிற காரணங்களால் ஏற்படும் இறப்புகள் ஆண்டுக்கு 135 ஆக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக வீடு அல்லது ஓய்வு நேர நடவடிக்கைகளின் போது ஒவ்வொரு ஆண்டும் 2100 பேர் விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர். இந்த விபத்தில் இறப்பவர்களின் சராசரி வயது 82 ஆக காணப்படுகிறது. குழந்தை இறப்புகளில் சிறிது மட்டுப்படுத்தப்பட்ட மாற்றங்கள் காணப்பட்டாலும் சுமார் 14 குழந்தைகள் வீடுகளில் மூச்சுத் திணறல் மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற காரணங்களால் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழக்கின்றனர். ஜெனீவா விமான நிலையத்தில் பிப்ரவரி மாதம் நடந்த நகை கொள்ளையின் குற்றவாளிகளைப் பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு $1 மில்லியன் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28, 2024 அன்று பல லட்சம் மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்ட இந்த சம்பவத்தில் 3 திருடர்கள் டாக்ஸியில் பயணித்த நகைக்கடைக்காரர்களை வெள்ளை கார் மூலம் தடுத்து நிறுத்தி டாக்ஸியின் பின்புற ஜன்னலை உடைத்து, திருடர்கள் விலையுயர்ந்த நகைகள் மற்றும் கைக்கடிகாரங்கள் நிறைந்த 2 சூட்கேஸ்களை எடுத்துச் சென்றனர். இந்த நகை திருட்டின் பின்னால் இருக்கும் குற்றவாளிகளை தேட சுவிஸ் மற்றும் பெல்ஜியம் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடுகின்றனர். திருடர்களைப் பற்றிய தகவலுக்கும் 8,50,000 சுவிஸ் பிராங்குகள், அதாவது சுமார் $1 மில்லியன் சன்மானமாக வழங்கப்படும். தகவல் அளிக்க விரும்பும் மக்கள் 0242794450 என்ற எண்ணிற்கு அழைக்கவோ அல்லது brb.group2@poli என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளவோ முடியும்.
கடந்த வாரம் சூரிஜ் விமான நிலையத்தில் 3 போதைப்பொருள் கடத்தல்காரர்களை சுங்க அதிகாரிகள் பிடித்தனர். அவர்கள் 40 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவை ஐரோப்பாவிற்குள் கொண்டுவர முயன்றனர். செப்டம்பர் 5 முதல் 8, 2024 வரை சுங்க ஊழியர்கள் 3 சந்தேக நபர்களையும் அவர்களின் பைகளையும் சோதனை செய்ததாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். 26 வயது அமெரிக்க பெண்ணும் 27 வயது மலேசிய ஆணும் தலா 47 கிலோ கஞ்சாவை 2 சூட்கேஸ்களில் வைத்திருந்தனர். மூன்றாவதாக 56 வயதான டச்சு நபர். அவரது பைகளில் சுமார் 65 கிலோகிராம் கஞ்சாவுடன் இருந்தார். இவர்கள் மூவரும் பேங்காக்கில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் மற்ற ஐரோப்பிய நகரங்களுக்கு செல்வதற்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டனர். அவர்கள் மேலதிக விசாரணைக்காக சூரிஜ் கண்டோனல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டனர். சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை 10 மில்லியனை எட்டுவதை பற்றிய கவலை மற்றும் குடியேற்றம் குறித்து மக்கள் மத்தியில் மிகுந்த விவாதம் உருவாகியுள்ளது. லாரிக்ஸ் அறக்கட்டளை மற்றும் டெமோஸ்கோப் நிறுவனம் நடத்திய கணக்கெடுப்பின்படி சுவிஸ் மக்கள் மத்தியில் பெரும்பாலோர் குடியேற்றத்திற்கு முழுமையான தடையை ஆதரிக்கவில்லை. ஆனால் பலருக்கு மக்கள் தொகை உயர்வால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்த கவலை அதிகமாகவே உள்ளது. கணக்கெடுப்பில் 6300க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றதோடு அவர்களில் 61% குடியேற்றத்திற்கு முழுத்தடையை எதிர்த்தனர். மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வீட்டு வசதி பற்றாக்குறை, அதிக வாடகை, போக்குவரத்து சிக்கல்கள், சமூக சேவைகளின் அதிக செலவுகள் போன்றவைகளே பெரும்பாலான மக்களின் கவலைகளாகும். இதற்கிடையில் மக்கள் பெரும்பாலும் குடியேற்றத்தை முறையாக கையாள்வதற்கான மாற்று வழிகள் குறித்து நல்ல ஆதரவை வெளிப்படுத்தினர். பொதுச் சேவைகளை மேம்படுத்துதல், தொழிலாளர் விஷயங்களில் உள்ளூர் மக்களை சிறப்பாக பயன்படுத்துதல் மற்றும் நல்ல தகுதிகள் கொண்ட வெளிநாட்டினருக்கு முன்னுரிமை வழங்குதல் போன்ற யோசனைகளை 70% மேல் ஆதரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து தமிழ் அமைப்புகளிடையே நடுவீதியில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தமிழ் அமைப்புகளிடையே நடக்கவிருந்த கூட்டம் தொடர்பாக ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாகவே இந்த முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. Gewaltige nehmen. Machen Sie gewaltig. Machen Sie gewaltig Sitzung. Machen Sie gewaltig Sitzung. Machst du gewaltig Sitzung? Gewaltige Sitzung. Gewaltige Sitzung fahren Sie. Für wen Geld brauchen? Jetzt momentan. Für wen Geld brauchen? Hey. Yeah. Munsu. Munsu du. Munsu. Munsu. Ja, mir ist egal. Mir ist egal. Mir ist egal. Munsu. Ja, Tamil weiß nicht. Wer weiß nicht Tamil? Ja, ja. Wer weiß? Wer weiß? Du arbeitest für wem? Wer weiß? Wer weiß? காசை கொடுக்க துப்பு இல்ல, மக்கள்கிட்ட காசு திரட்டவும் போய் சொல்லவும் அளவெடுக்கத்தான் இல்லைங்க. இப்ப ஆச்சா வாங்கிட்ட மூஞ்ச பேச்சு விட்ற கலக்கோட் மாசத்துக்கு வேலை எடுத்தாங்க. மானத்தை விற்கிறான் சொல்லிவிட்டான். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.